கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 1/1/2024 கோல்சாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் கன்னியா லக்னத்தில் பிறகுறது. வருஷம் ராத்திரி 12:01 அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும். அதனால் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறகுறது. லக்னத்திலேயே கேத்து பகவான், சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கு, அதாவது தனுசுல. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் மேஷத்தில் இருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு. இந்த வருஷத்துல ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக நிலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது, அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது. அதனால் இன்னுமே நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஃப்ளாட் விற்கிறவங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அவெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெள்ளி விலை அதிகமாகும். தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி இருக்கும். மழை சொற்பமாக இருக்கும். மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும். ஒரே டயத்தில் அதிக மழை வரும். அந்த மழை தேங்காமல் போயிடும் மொத்தமாக, அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும். சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு, அதாவது இந்தியாவுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டினுடைய பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு பிறகு குரு மாறுறார் 1/5/2024. அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும். அதாவது இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் 1/5/2024 மேல குறையும். ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது, மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க. இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும். பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும். அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவர்கள் ஆட்சியை, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் 20 சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும். 20, 25 அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 21, 22 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கரன்சி, இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ 83, 82 ரூபா, 80 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் ஒரு ரெசெஷன் வரும். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், கம்யூனிகேஷன்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். 2G, 3G, 4G அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்கில் நிறைய ஏற்றம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும். அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இந்தியா மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும். கவர்மெண்ட்டினுடைய மருத்துவங்கள் பிரசித்தி பெறும். இந்த வருஷம் குரு பகவான் 1/5/2024 ரிஷபத்துக்கு போகிறார். அதனால் பூச்சிகளால் பிரச்சனை வரும். தாவரங்களுக்கு பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும். ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மாறுதல்கள்லாம் வரும். இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும். அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லேபர்ஸுக்கெல்லாம் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை தட்டுப்பாடுகள் குறையும். மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே 2024 அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பொது பலனை பார்த்துட்டோம். எனக்கு என்னுடைய மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேலையானால், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு நினச்சிங்களேயானால் எனக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க. உங்களுடைய டைமு, டேட்டு, பிளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு லக்ன சந்தி,
இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி எப்படி இருக்குது, இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 2024 எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷப ராசி, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மாற்று மதத்தினர் மூலியமாகவோ வெளிநாட்டவர் மூலியமாகவோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இந்த வருஷத்தில் வரார். இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலேருந்தே இருக்கார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றம். இருந்தாலும் வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் அடிக்கடி வரும். அதை தவிர வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இந்த இதில் கலைத்துறையில் இருக்கிறவா, அதுவும் சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாரையும் ரொம்ப நம்பாதீங்க தொழிலில். அது வந்து ஒரு பெரிய இறக்கத்தை கொடுத்துரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் ராகு பகவான் இருக்கார். பெரிய ஏற்றம். 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும். வெளிநாட்டினுடைய பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு முதலீடு வரும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் ரொம்பவும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக மே மாதத்திலிருந்து பார்த்தோன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு. திருமண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு வந்து உங்களுடைய ராசியிலேயே உட்காந்து சமசப்தமத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இந்த ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அதனால் வந்து உங்களுக்கு திடீர் என்ன சொல்கிறது லாட்ரி இந்த ரேஸு இந்த மாதிரியான திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா 2024 ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான், அதுவும் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வருது. மிச்சம் எந்த கிரகங்களும் பெயரலை. இதன் மூலியமாக பார்த்தோன்னா குரு வந்து உங்களுடைய ராசியிலே உட்கார்றதுனால வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து குழந்தை பாக்கியத்தை சற்று பிரச்சனைக்கு உள்ளாக்குவார். அதாவது ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தைக்கு பார்த்துட்டுருக்கீங்கன்னா இந்த வருஷம் வந்து மே மாதத்துக்கு மேலே இந்த ஐவிஎஃப் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிரச்சனைகளில் வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் அதை கெடுப்பார். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்துவார். ஆனால் அவர்கள் மூலியமாக வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் வந்து சேர்ந்து தீரும். உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் பரிவர்த்தனை யோகத்தில் 12ஆம் இடமும் 8ஆம் இடமும் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து உங்களுடைய தந்தையின் மூலியமாகவோ தாயின் மூலியமாகவோ வர வேண்டிய சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மறைந்த இடத்திலிருந்து நிலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் பால் மற்றும் பால் பதனிட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னீர் நெய் இந்த மாதிரியான பொருட்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி, புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டில் எந்த யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டு இருக்காலோ அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. போட்டித் தேர்வு வரும்பொழுது சற்று கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதுவும் ஐஐடி ஜேஇ நீட் இதெல்லாம் படிக்கிறவாள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக ஞாபக மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2024 வந்து ஒரு ஏற்றமானதாக இருந்தாலும் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உப்புலியப்பன் கோவில் போயிட்டு வாங்க கும்பகோணத்தில். அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.